வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் ஸ்பாட்டர் முருகன். ஸோ நான் காசி இன்ஃபோடெக்கில் நெட்வொர்க்கிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நெட்வொர்க்கிங் டாப்பிக்கில் இன்றைக்கி என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் லேயர் பற்றி எடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம். எஸ், ஸோ அப்ளிகேஷன் லேயரில் வந்து உங்களுக்கு அதாவது ஓஎஸ்ஐ டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ அப்ளிகேஷன் லேயர் மூலமாக என்ன கற்றுக்கிற போகிறோம்னா, இப்போ பேசிக்காக நம்ம காமனாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம எல்லாமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் லேயர்னு கால் பண்ணுறாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியுறது மாதிரினா, இப்போ நம்ம வந்து கேமிங்க்கு மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குது, சேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குது, அதே மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்போட ஒரு யூசர் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறது அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறோம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹேண்டிகிராஃப்ட் டவுன்லோட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஹேண்டிகிராஃப்ட் டெவலப் பண்ணும்போது அந்த ஆப்புக்குன்னு தனியாக லைப்ரரி இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் மூவ் பண்ணி நம்ம அந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா நம்ம ஃபோனில், அப்பையில் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும், சம் நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அலோ டிலே கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணால் தான் அந்த ஆப்புக்கான ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அதுக்கான லைப்ரரி எல்லாமே ஆட் ஆகும். அப்படிங்கிறப்ப நீ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷனோட அக்சஸ் ஆகிறத அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயரில் மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.